ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு மட்டன் ரோஸ்ட் மாதிரி செய்ய போகிறேன். நான் வந்துட்டு மட்டன் கொஞ்சம் எடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அதில் என்னென்ன போட்டு வேக வச்சுக்கலான்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் ஒன்றும் இல்லை, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்துட்டு ரொம்ப கம்மியான பொருளை வச்சு செய்கிறது இது. அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இல்லை கொஞ்சம் உண்டுன்னு போட்டுக்கோங்க மட்டனுக்கெல்லாம். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் உப்பு, இவ்வளோதான். பார்த்தீங்களா, இந்த 4 பொருளை போட்டு நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 4 ஸ்டீம் விட்டு மட்டனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்காங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிக்காதீங்க. இது நம்ம ரோஸ்ட் பண்ணுற தொட்டு ட்ரையாக தான் இருக்கும். ஸோ இந்த தண்ணி போதும். இதுலேயே அது நல்லா வெந்து ரோஸ்ட் ஆகி வெந்துடும். அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன போடணும்னு காட்டுறேன் நான். இப்போ இது ஸ்டீம் போட்டுடலாம். ஒரு 4 ஸ்டீம் போட்டுக்கோங்க. ஒரு ட்ரையாக ஒரு தவா எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மெழுகு, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தனியா நல்லா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தனியாக கொஞ்சம். நெக்ஸ்ட்டு வந்து இது ஜீரகம் 2 ஸ்பூனு, எல்லாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சோம்பு, பெப்பர் போட்டுக்கோங்க. இது பெப்பர் நல்ல பெப்பரோட ஃப்ளேவரில் தான் இருக்கும், அதனால பெப்பர் நல்லா போட்டுக்கோங்க. போட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது என்ன செய்யணும்னா, இது ஆறுன உடனே கொஞ்சம் நல்லா பொடி பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு போட வேண்டிய வெறும் இது மட்டும்தான். இது போட்டு அதில் ஆனியன்ஸ் போட்டு சாட்டே பண்ண வேண்டியது தான். மற்றபடி எதுவுமே தேவையில்லை. ஸ்லோவில் இருக்குது. இது ஆகிட்டு இருக்கோம், இதில் ட்ரை ஆகிட்டு இருக்கோம். இந்த சைடில் இப்போ நம்ம ஸ்டோவ் பற்ற வச்சுட்டு நம்ம வந்து இப்போ இந்த மட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இதுக்கு வந்து தக்காளி எல்லாம் போட போகிறதில்ல. மட்டனுக்கு வந்து ஜஸ்ட் வந்து 1 ஸ்பூன் தயிர். ஓகே, இந்த சைடு ரெண்டுமே பார்த்துக்கணும். இந்த பக்கமும் பார்த்துக்கணும், அந்த பக்கமும் பார்த்துக்கணும். ஒரு சைட் தயிர் போட்டு 1 ஸ்பூன் தயிர் போட்டு, கொஞ்சம் இந்த சாட் டேஸ்ட்டுக்கு தான் தயிர். தக்காளி நம்ம போடல, அதனால இது நல்லா இது ட்ரை ஆகட்டும். இது ஒரு அளவுக்கு ட்ரை ஆன உடனே தான் இதெல்லாம் பொடி பண்ணி ஆனியன்ஸ் எல்லாம் போடணும். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் ஸ்டோவ்ல வச்சு சுண்ட வச்சிடலாம். இப்போ இது வேற நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ரோஸ்ட் ஆனதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன போடணும்னு காட்டுறேன். இப்போ ஒரு அளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது, ட்ரையாக ஆக போகுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா ஒரு 2 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 பச்சை மிளகா, அந்த ஃப்ளேவருக்கோசம் 2 பச்சை மிளகா ஆனியன்ஸ் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வந்து இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணணும். இது கொஞ்சம் ஆகணும். இது கொஞ்சம் அந்த ஆனியன்ஸ் வந்து அது ஆஃப் பாயில் ஆகிற வரைக்கும் இதோட நம்ம வந்து அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். அந்த கொழுப்பில் அந்த கறியில் இருக்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து அதுலேயே இது வந்து ரோஸ்ட் ஆகும். அதுலேயே அப்போ எண்ணெயே ஊற்ற தேவை, எண்ணெய் வேண்டாம். வேணும்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஆயிலியாக வேணும்னா ஊற்றிக்கலாம். புரியுதா? மட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயே வரும், இதுலேயே வந்து நம்ம பண்ணிக்கலாம். இதே கொஞ்சம் நேரம் இப்படியே நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இதை அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலையே போடணும். ஓகே, அது பாருங்க எண்ணெய் வந்து எப்படி பிரிஞ்சு வருதுன்னு சொல்லி அதுல எண்ணெயை ஊத்தாம தானாவே பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கோம், இதை காட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த எல்லா இந்த மிக்சரையும் அதை வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம். கேமராமேன் இங்கே இருக்கேன்டா, கவலைப்படாது. கேமராமேன் இஸ் டேக்கிங் வீடியோ. 5 minutes வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இதை போட்டு நல்லா இதையும் இது கூட வந்து இந்த பவுடரை போட்ட உடனே அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஒரு நல்லா வந்து பெப்பர் ரோஸ்ட் மாதிரி நல்லா வந்துடும். மோஸ்ட்லி இதில் மிளகாத்தூளும் இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, ப்ளஸ் இந்த பெப்பர் இதையும் போட்டு நல்லா இதை வந்து கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணணும். இந்த ஃப்ளேவர் வந்து இதில் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணணும். இது எவ்வளோ நேரம் பாப்பா? இது ஜஸ்ட் ஒரு 5 minutes. பாருங்க, இப்போ 5 minutes ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க, அந்த கலரே நல்ல ப்ரௌனிஷ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம்
மல்லி அரிஞ்சு போட்டு இப்போ அது இல்லாத இந்த சைடில் வந்து பாரு இதில் கொஞ்சம் வந்து அந்த மிக்ஸ் இருக்கு. இது என்ன செய்யலாம்னா நீங்கள் கத்தரி தெரியுதா அந்த மிக்ஸை வந்து இப்போ ஜாஸ்தியா அரைச்சிட்டோமே மொத்தத்தையும் போடாதீங்க. இப்போ 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சோம். இது மிச்சம் இருக்குது. இது எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு. இப்போ நான் மொத்தமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இது போதும், இந்த அளவுக்கு போட்டா போதும். மிச்சத்தை எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல அப்படியே இது பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க. க்ளோஸ் பண்ணி நல்லா வச்சிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் செய்யும் போது உங்களுக்கு யூஸ் ஆகும். ரொம்ப இவ்வளவு அரைச்சிட்டோமேன்னு போட்டுறாதீங்க. தேவையான அளவு போட்டுட்டு உப்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க. உப்பு வந்து ஸ்டார்டிங்ல போட்ட உப்பு தான், கறி வேகத்துக்கு போட்ட உப்பு தான். இப்ப உப்பு டேஸ்ட் பண்ண கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம வந்து இது மட்டும் பண்ண வேண்டியதுதான். இதை வந்து இது தூக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நெக்ஸ்ட் டைம் நீங்க செய்யும் போது யூஸ் ஆகும். அவ்வளவுதாங்க. பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. முடிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்ப பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா நம்மளும் வந்து போடலாம். பாருங்க அந்த வெங்காயம் எல்லாம் அப்படியே கிரன்ச்சியா இருக்கும். அது வந்து நம்ம ஆயிலில் நம்ம பண்ணாமல் இதுலேயே போடுறத விட்டு நம்ம வந்து அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கிரன்ச்சியாக நல்லா இருக்கும். நல்லாவே போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவோம். இந்த வருஷம் ஃபுல்லாகவே போட்டு காட்டிடலாம். இந்த காட்டு இந்த காட்டு பாருங்க. அந்த மட்டன்ல இருந்து வந்த ஆயிலே எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. ஆயிலே போடாம இவ்வளவு ஆயில் வரும். நம்ம வந்து ஆயிலே போட தேவையில்ல. எல்டர்லி பீப்புள் எல்லாம் கொஞ்சம் ஆயில் இல்லாம தான் நம்ம பண்ணிக்கணும். அதனால வந்து ஆயிலே போட தேவையில்ல. இந்த வெங்காயம் கிரன்ச்சினஸ் ரொம்ப ரச சாதத்துக்கு, அப்புறம் தயிர் சாதத்துக்கு, இல்ல சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.